அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதிக்கு மேலே ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுதுங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதையும், மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் முக்கியமாக செய்யணும், செய்யக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது, மேலும் ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிறதா அதிலிருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விதத்தில் தாங்க இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசி நேயர்கள் யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு தனுசு ராசியில் நீங்கள் என்ன நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரிய பகவான் விருச்சிக ராசியில இருக்காரு, செவ்வாய் பகவான் கடக ராசியில நிற்கிறாரு, மேலும் புதன் பகவான் விருச்சிக ராசியில இருக்காரு, மேலும் 26ஆம் தேதி புதன் பகவான் வக்ரகதி அடைந்திருக்கிறாரு, மேலும் ரிஷபத்துல குரு சஞ்சரிக்கிறாரு, சுக்கிரன் தனுசு ராசியில நிற்கிறாரு, மேலும் சனி பகவான் கும்பத்தில் மீனத்தில் ராகு பகவானும் கண்ணியில் கேது பகவானும் சஞ்சரித்து வராங்க. மேலும் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சந்திரன் இந்த வாரம் கடகம், சிம்மம், கன்னி, துலாம் ஆகிய 4 ராசிகளில் பயணம் செய்கிறாரு. தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் இந்த தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்குமே டிசம்பர் 1ஆம் தேதிக்கு மேலே என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். வினை பயனை அறிக்கின்ற வியாழ பகவான அதிபதியை கொண்டிருக்கக்கூடிய ராசி தான் தனுசு ராசி. மேலும் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 12வது இடத்துல இந்த 7 நாட்களில் அமர்றாரு. இதனால் டிசம்பர் 1ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாரி நடத்துவதற்கான லைசன்ஸ் கிடைக்குங்க. அரசாங்க ஒப்பந்தங்களை உங்களுடைய அணுகுமுறையால் நடவடிக்கை மூலமாக அடைந்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் போட்டி பந்தயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடும். சந்திர பகவானுடைய இடப்பெயர்ச்சி மாற்றங்கள் கூட உங்களுடைய மனதிற்கு உற்சாகத்தை கொடுக்கும். குடும்பத்தினரின் சந்தோஷத்திற்காக இரவு பகலாக நீங்கள் உழைப்பீங்க. மேலும் செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்தில் 8வது இடத்துல அமர்றாரு. இதனால துணிச்சலோடு சில முடிவுகள் எடுப்பீங்க. குடும்பத்தில் பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக விட்டு கொடுத்து போவீங்க. மேலும் புதன் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 12வது இடத்துல அமர்றாரு. இதனால பிள்ளைகள் படிப்பில் அக்கறை காட்டுவீங்க. மேலும் பெற்றோர்களை பெருமைப்படுத்துவீங்க. மேலும் குரு பகவான் இந்த நாட்களில் உங்களுடைய ராசிக்கு 6வது வீட்டில் அமர்றாரு. இதனால் தள்ளி போன திருமணங்கள் சிக்கலில் இருந்து விடுபட்டு சிறப்பாக நடக்கும். புதிய வாகனம் வாங்குவீங்க. மனைவி மற்றும் மக்களின் விருப்பமான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க. மேலும் சுக்கிர பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 1வது இடத்துல அமர்றாரு. இதனால் இளம் வயது ஆணும் பெண்ணும் ஒருவரைக்கொருவர் மனதை புரிந்து கொண்டு இதயத்தை இடமாற்றிக் கொள்வாங்க. மேலும் வீட்டில் எதிர்ப்புகள் இருந்தாலுமே கடுமையாக போராடி திருமணத்தை நடத்துவீங்க. மேலும் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசியில் 3வது இடத்துல அமர்றாரு. இதனால் நில விற்பனை உங்களுக்கு அதிக லாபத்தை கொடுக்கும். மேலும் ராகு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 4வது இடத்துல அமர்றாரு. இதனால் பிள்ளைகளின் கல்விக்காக அதிக செலவு செய்வீங்க. மேலும் கேது பகவான் 10வது இடத்துல அமர்றாரு. இதனால் நண்பர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வாங்க. அது மட்டும் இல்லாமல் கேட்ட இடத்துல சுணக்கம் இல்லாமல் பணம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் தனுசு ராசியில் மூலம், பூரடம், உத்திராடம், 1ஆம் பாதம் என 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கிரக நிலையை பொறுத்தவரையில் ராசியில் சுக்கிரன், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி, சுகஸ்தானத்தில் ராகு, ரணருண ரோகஸ்தானத்தில் குரு, அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய், தொழில்ஸ்தானத்தில் கேது, ஐனசைன போகஸ்தானத்தில் சூரியன், புதன் என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்குங்க. மேலும் 3/12/2024 அன்று சுக்கிரன் ராசியில் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுறாரு. இதனால் உங்களுக்கு இந்த காலகட்டமானது எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா விதத்திலுமே நன்மை பிறக்கும்.
பிறக்கும். எதையும் செய்து முடிக்கும் துணிச்சல் அதிகரிக்கும். எதிலுமே வெற்றியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். பணம் வருவது அதிகரிக்கும். எதிர்ப்புகள் அனைத்தும் நீங்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளில் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். குடும்பத்தில் குதூகலம் பிறக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாக பொழுதுபோக்கை கழிப்பீங்க. மேலும் குடும்பத்தில் இறந்து வந்த இறக்க நிலைகள் மாறப்போகுது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு கீழே இருப்பவங்களால் நன்மைகள் பல உங்களுக்கு இந்த காலகட்டமானது ஏற்படுத்தி கொடுக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்க முன்னேற்றம் பார்ப்பாங்க. பெண்களுக்கு காரியங்களை துணிச்சலாக செய்து முடித்து வெற்றி பார்ப்பாங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டு கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற துணிச்சலாக முயற்சிகளை மேற்கொள்வீங்க. மேலும் இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டமாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சீரான நிலை காணப்படும். அதிக சிரத்தை எடுத்ததன் மூலமாக புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். ஆனாலுமே பணப்புழக்கம் கடந்த காலத்தை விட அதிகமாக உங்களுக்கு இருக்கும். எதிர்பார்த்த புகழ் பாராட்டு கிடைக்காமல் போகலாம். பெண்களுக்கு மனக்குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். திட்டமிட்டு செயல்படுவதன் மூலமாக காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்குங்க. எதிர்ப்புகளை சமாளித்து முன்னேற எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே சாதகமான பலனை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பூரணம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பாடுபட வேண்டி இருந்தாலுமே மிக நன்றாக இருக்கும். மாணவர்களுக்கு தீவிர முயற்சி எடுத்து படிப்பதன் மூலியமாக நல்ல மதிப்பெண் கிடைக்கும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதில் அதிக அளவு நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஆர்வம் காட்டுவீங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பெரிதாக பேசுவாங்க. கணவன் மனைவிக்கிடையே நிதானமான போக்கு காணப்படும். பிள்ளைகளின் கருத்து அறிந்து அதற்கேற்றாற் போல செயல்படுவது உங்களுக்கு நிறைய விதமான நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைரியம் கூடும். பணவரத்து திருப்தியை தரக்கூடிய வகையில் இருக்கக்கூடும். எடுத்த காரியத்தை சோர்வடையாமல் தொடர்ந்து செய்து முடிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் பேச்சு திறமையால் காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும். போட்டிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சின்ன விஷயங்களால் மனநிறைவு உண்டாகும். மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு பாடங்களை படிப்பதில் பின்னடைவு ஏற்படாமல் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லதுங்க. மேலும் திடீர் டென்ஷன் ஏற்படும். எச்சரிக்கையாக எல்லா விஷயத்திலும் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிறதா அதிலிருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்களை பரிகாரமாக அது வீட்டில் இருந்தபடியே செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தர்களை வணங்கி வர மனதில் தைரியம் கூடும். காரியங்கள் அனைத்துமே சாதகமான பலனை கொடுக்குங்க. ஸோ நீங்கள் தனுசு ராசி நேயர்களாக இருந்தால் நான் சொன்ன மாதிரி இந்த விஷயத்தை தொடர்ந்து பரிகாரமாக செய்து பாருங்கள். கண்டிப்பாக அந்த சித்தர்கள் அனைவரும் உங்களுக்கு நல்ல ஒரு பலனையே கொடுப்பாங்க. மேலும் உங்களுக்கு தனுசு ராசி நேயர்கள் யாராவது தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கு இந்த பரிகாரத்தை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் தொடர்ச்சியாக செஞ்சாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளும் கண்டிப்பாக கூடிய விரைவில் தீருங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நாம் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த டிசம்பர் 1ஆம் தேதிக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே தனுசு ராசி நேயர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்குங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.